ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தடுப்பூசி விலையை உற்பத்தி நிறுவனங்களே நிர்ணயம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம். மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலேயே தடுப்பூசி திட்டம் இருக்க வேண்டும் என வலியுறுத்தல். சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் புகார் வழக்கை 6 வாரங்களுக்குள் முடிக்க சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு. சென்னையில் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு 3 மடங்கு அதிகமாகியுள்ளது. மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் பேட்டி. மருந்து நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் மத்திய அரசு கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் தேர்தல் வெற்றி ஊர்வலத்துக்கும் பட்டாசு வெடிக்கவும் அனுமதி இல்லை. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. மாரடைப்பால் காலமான பிரபல திரைப்பட இயக்குநர் KV ஆனந்தின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம். கொரோனா பாதிப்பு காரணமாக உடல் நேரடியாக மின் மயானம் கொண்டு செல்லப்பட்டு நடைபெற்ற இறுதி சடங்குகள். பணப்பட்டுவாடா நடைபெற்றதால் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த கோரிய வழக்கு. வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் சர்வதேச விமானங்களுக்கான தடை மே மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பல மாதங்களாக சர்வதேச விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து படிப்படியாக உள்நாட்டு விமானங்கள் இயக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து சர்வதேச பயணிகளுக்காக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சர்வதேச விமானங்களுக்கான தடை மே மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிகாரிகளால் ஒப்புதல் வழங்கப்பட்டு இயக்கப்படும் சர்வதேச விமானங்களுக்கு இது பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தொற்று பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகமும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எனினும் சரக்கு விமானங்களுக்கு இத்தகைய கட்டுப்பாடுகள் பொருந்தாது எனவும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் அட்டார்னி ஜெனரல் சோலி சொராப்ஜி, பீகார் தலைமை செயலாளர் பத்திரிகையாளர் ரோஹித் சர்தானா ஆகியோர் கொரோனா தொற்று காரணமாக இன்று உயிரிழந்தனர். முன்னாள் அட்டார்னி ஜெனரலும் மூத்த வழக்கறிஞருமான சோலி சொராப்ஜி உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானதைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். 91 வயதான சோலி சொராப்ஜி பத்ம விபூஷன் விருது பெற்றவராவார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பாட்னாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பீகார் தலைமை செயலாளர் திரு அருண்குமார் சிங் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். ஆஜ்தக் செய்தி தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்த மூத்த பத்திரிகையாளர் ரோஹித் சர்தானா கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக இன்று உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால் 2 வாரம் ஊரடங்கு அறிவிக்க வேண்டும் என அரசு மருத்துவர்களின் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கேரள அரசு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் அரசுக்கு அனுப்பியுள்ள மனுவில் மாநிலத்தில் தற்போது பரிசோதனை செய்யும் 4 பேரில் ஒருவருக்கு நோய் உறுதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொது இடங்களில் மக்களின் வருகையை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கொரோனா பரவல் சங்கிலியை முறியடிக்க குறைந்தபட்சம் 2 வாரங்களாவது ஊரடங்கு அத்தியாவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில் ஊழியர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதாகவும் கொரோனா என்பது மருத்துவ சிகிச்சை அமைப்புகளின் வரம்புக்கு மீறிய பெரும் சவாலாக இருப்பதாகவும் இரட்டை மரபணு மாறுபாடு பெற்ற பெருந்தொற்று வேகமாக பரவி வருவதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.
இதனிடையே கேரளாவில் பொது முடக்கம் தேவையில்லை என அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசத்தில் வார இறுதி நாட்களில் பொது முடக்கத்தை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மேலும் 3 நாட்களுக்கு பொது முடக்கத்தை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி பொது முடக்க கட்டுப்பாடுகள் இன்று இரவு தொடங்கி மே 4ஆம் தேதி காலை 7 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி அனைத்து சந்தைகள், தனியார் மற்றும் பொது அலுவலகங்கள் இன்று இரவு முதல் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வரை இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், மருந்து கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு பொது முடக்கத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்திலும் கொரோனா பரவல் தீவிரமடைந்து வருவதால் கொரோனா கட்டுப்பாடுகள் வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 144 தடை உள்ளிட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இன்றுடன் நிறைவடைவதால் கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அத்தியாவசிய சேவைகள் தவிர பிறவற்றிற்கு அனுமதி இல்லை. 5க்கும் மேற்பட்டவர்கள் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் வழக்கு விசாரணையை 6 வாரத்திற்குள் முடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சிறப்பு டிஜிபி மீது பெண் எஸ்பி ஒருவர் பாலியல் புகார் அளித்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்புகார் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டதைத் தொடர்ந்து சிறப்பு டிஜிபி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் ஆகியோர் மீது விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வழக்கின் விசாரணையை 6 வாரத்திற்குள் முடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி விலையை உற்பத்தி நிறுவனங்களே நிர்ணயம் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி திட்டம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் தடுப்பூசி பற்றாக்குறை, ஆக்ஸிஜன் பற்றாக்குறை, கொரோனா மருந்து பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்து வருகிறது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க மருந்து நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தெரிவித்தது. மருந்து நிறுவனங்களுக்கு கடன் உதவி அளிக்கும் மத்திய அரசு தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என்று கூறியது. கொரோனா தடுப்பூசி விலையை உற்பத்தி நிறுவனங்களே நிர்ணயம் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் கொரோனா தடுப்பூசி விலையை தனியார் நிறுவனங்கள் நிர்ணயித்தால் சமநிலைத்தன்மை இருக்காது என்றும் தடுப்பூசி திட்டம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தது. மேலும் இணையதள வசதி இல்லாத பகுதிகளில் வசிக்கும் மக்களும் படிப்பறிவு இல்லாத மக்களும் கொரோனா தடுப்பூசிக்கு இணையதளத்தில் எப்படி முன்பதிவு செய்வார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. டெல்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜாலுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் தன்னைத்தானே வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள திரு அனில் பைஜால், லேசான அறிகுறிகளுடன் தனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் தான் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே தனிமைப்படுத்திக் கொண்ட போதிலும் திரு அனில் பைஜால் வீட்டில் இருந்தே தனது பணிகளை மேற்கொண்டு வருகிறார். உதகை அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நடைபாதையை ஆக்கிரமித்த தனியார் எஸ்டேட் நிறுவனத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினரை கண்டித்தும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கிட்டத்தட்ட ஒரு 300-350 வீடு குடியிருப்புகள் இருக்குது. அரசாங்கமாக வழங்கப்பட்டக்கூடிய பட்டா நிலத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்கு போகக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் போகக்கூடிய சாலையை மகாவீர் பிளான்டேஷன் முதலாளியும் வன இலாக்காவில் பணிபுரிய சில அதிகாரிகளும் வழிமறித்து இருக்காங்க. பள்ளம் தோண்டி அந்த பகுதிக்கு போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். இன்னொரு இது என்னன்னு சொன்னால், மிருகங்கள் காட்டு மிருகங்கள் வளர்க்கக்கூடிய மாடுகளை சூறையாடிட்டு கொண்டுட்டு போயிடுது. அதுக்கு நஷ்டஈடு கேட்டால் இந்த வனக்கலை இலாக்கா ஏனோ தானோ என்று பதில் சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்குது. பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்கிறாங்க. ஆகவே அந்த நஷ்டஈடு வழங்கணுன்றதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம். அப்படி இதில் முடியலன்னு சொன்னால் நிச்சயமாக அகில இந்திய தமிழ்நாடு விவசாய சங்கம் நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டத்தை மாவட்டம் முழுவதும் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். சேலத்தில் அரசு உத்தரவை மீறி செயல்பட்ட தனியார் ஜவுளி கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளது. 3,000 சதுர அடி கொண்ட வணிக வளாகங்கள், ஜவுளி கடைகள் உள்ளிட்டவற்றை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல தனியார் ஜவுளி கடைகளான போத்திஸ், குமரன் மற்றும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆகிய 3 ஜவுளி கடைகள் அரசு உத்தரவை மீறி செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு சென்று சோதனை மேற்கொண்ட மாநகராட்சி அதிகாரிகள் கடையில் கூடியிருந்த 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை வெளியேற்றி கடைகளுக்கு சீல் வைத்தனர். மேலும் 3 கடைகளுக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டபடி 3,000 சதுரடி மற்றும் அதற்கு மேல் உள்ள வணிக செயல்பாடுகள் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறி பின்பக்கம் வழியாக கடைகள் செயல்பட்ட காரணத்தினால் அபராதம் விதிக்கப்பட்டு உடனடியாக மாநகராட்சியால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. 5 முதல் 10 எண்ணிக்கையிலான பொதுமக்கள் இருந்தார்கள். அவர்கள் வெளியேற்றப்பட்டு கடை சீல் வைக்கப்பட்டது. இது போன்ற வணிக செயல்பாடு உள்ள கடைகள் தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் கண்காணிக்கப்பட்டு மாநகராட்சியால் வைக்கப்பட்ட சீல் அகற்றப்படாமல் இருப்பதை தொடர்ந்து உறுதி செய்யப்படும். இனி வரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தனியார் மற்றும் அரசு வங்கிகள் 2 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்த பகுதியை ஒட்டியுள்ள ஏராளமான வங்கிகளில் இன்று ஏராளமான வாடிக்கையாளர்கள் திரண்டதால் வங்கி ஊழியர்கள் திகைத்து போயினர். பிறகு சமூக விலகல் விதிகளை கடைபிடித்து வங்கியின் உள் வருமாறு அறிவுறுத்திய பிறகு வங்கியின் உள்ளே சென்று பண பரிவர்த்தனை செய்தனர். அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்று பகுதியில் உள்ள வேணாநல்லூர் கிராமத்தில் வீடுகளுக்கு அருகில் உள்ள மனை பகுதியில் மான் குட்டிகள் கம்பி வேலியில் சிக்கிய நிலையில் இருந்துள்ளது. அந்த மான்களை நாய்கள் கடித்து விடாதவாறு அப்பகுதி இளைஞர்கள் பாதுகாத்து மீட்டனர். இதுகுறித்து இளைஞர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் விரைந்து வந்து 2 மான்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த தடுப்பூசி மையம் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையம் செயல்பட்டு வரும் நிலையில் இதர நோயாளிகளும் அங்கு அதிக அளவு வந்த வண்ணம் உள்ளதால் மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த தடுப்பூசி மையம் இன்றிலிருந்து கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் செயல்படும் என்றும் மருத்துவமனை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா விதிமுறைகளை மீறி ராமேஸ்வரம் பேருந்துகளில் 100க்கும் மேற்பட்டோரை ஏற்றி செல்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரம் செல்லும் அரசு பேருந்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஏறி செல்லும் அவலமான சூழல் நிலவி வருகிறது. உடனடியாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் அரசு விதித்துள்ள விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், பேருந்து போக்குவரத்து பயணிகளை கொரோனா நோய் தொற்றில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொரோனா 2ஆம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அமமுக இலக்கியணி சார்பாக நாகர்கோவிலில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு கபசூர குடிநீர் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. இதனை கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் திரு ஜூலியஸ், இலக்கிய அணி செயலாளர் திரு சகாய டெல்வர், மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் ரவி, மாணவர் அணி செயலாளர் திரு பார்த்திபன் உள்ளிட்ட பல கழக நிர்வாகிகள் வழங்கினர். இதனை பேருந்து நிலையத்திற்கு வந்து சென்ற பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே மனைவியை கொலை செய்த கோவில் குருக்கள் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பைரவா கோவிலில் குருக்களாக பணியாற்றியவர் சென்னப்பசப்பா. இவருடைய மனைவி முறை தவறிய உறவில் இருந்ததை அறிந்த சென்னப்பசப்பா தனது மனைவியை கண்டித்துள்ளார். ஆனால் அவரது மனைவி கேட்காததால் கழுத்தை நைலான் கயிற்றால் இறுக்கி கொலை செய்துள்ளார். மனைவியை கொலை செய்த பின் KN போடூரில் இருந்து ஓசூர் வந்த சென்னப்பசப்பா காவல் நிலையத்தில் சரணடைந்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இதுவரை நீதிபதி உட்பட 45 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஊழியர்கள் 2 கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள நீதிபதிகள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் பல கட்டங்களாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் நீதிபதி உட்பட 45 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு அனுமதி அளிக்க எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர் திரு முகிலன் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். ஆக்ஸிஜன் உற்பத்தி என்ற பெயரில் ஸ்டெர்லைட் ஆலையை புறவாசல் வழியாக இயக்க முயற்சிப்பதாகவும் திரு முகிலன் குற்றம் சாட்டினார். ஸ்டெர்லைட் ஆலைக்குள் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆலையை இயக்கி ஆக்சிஜன் தயாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் இதை பற்றி தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டிய கருத்து கேட்பு கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அனைவரும் ஒருமித்த வகையில் அங்கே ஸ்டெர்லைட் ஆலையை இயக்கக்கூடாது, இந்திய அரசும் உச்சநீதிமன்றமும் வேதாந்தா குழுமமும் மூன்றும் ஒரே நிலையில் இணைந்து செயல்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஸ்டெர்லைட் ஆலைக்குள் ஆக்சிஜன் தயாரிப்பது வேதாந்தா குழுமம் மட்டும்தான் செய்ய வேண்டும். தமிழக அரசு அதில் எதுவும் செய்யக்கூடாது. தமிழக அரசு மின்சாரம் கொடுக்கின்ற பணியை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துள்ளது. இது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அவல நிலை என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். வேதாந்தாவினுடைய ஸ்டெர்லைட் ஆலை இங்கே திறப்பதற்கான புறவாசல் வழியாக ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி தலைமையேற்று செய்கிறது. தமிழக அரசு அதுக்கு துணை போய் வருகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3வது நாளாக இன்றும் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்கி வருகின்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் நம்ம 6000 ரேஞ்சில் நம்ம கேசஸ் இருந்தாலும் அதிகபட்சமாக இந்த கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடுகள் இப்போ அதிகப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ களத்தில் ஃபீவர் சர்வே ஒர்க்கர்ஸ் போகிறது, ஃபீல்டு வாலண்டியர்ஸ் போகிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பணி. ஃபீவர் சர்வே ஒர்க்கருங்கிறது ஆக்டிவாக கேஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள உடனே டெய்லியும் ஒரு 2000-3000 பேர் அந்த மாதிரி கல் அவுட் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்தால் தனியாக அது ஒரு ஸ்கிம்மிங் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது ஒரு டெக்னிக், அது ஒரு முறை. அதே மாதிரி வீட்டில் இப்போ பாசிட்டிவாக நான் இருக்கிறேன்னா என்னுடைய என்டையர் ஃபேமிலியுமே வீட்டில் இருக்கிறாங்களா, ஒபீடியண்ட்டாக அந்த 10 நாட்களுக்கு உண்டான அந்த 14 டேஸ்க்கு உண்டான குவாரண்டைன் அப்சர்வ் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு ஃபீல்டு வாலண்டியர்ஸ் டீம் அது தனி ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ். அதனால் ஹோம் குவாரண்டைனுடைய இன்டர்வென்ஷனை இன்னும் டைட்டன் பண்ண போகிறோம். ஹோம் குவாரண்டைனுடைய குவாலிட்டியை இன்னும் அதிகப்படுத்த போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோவிட் கேர் சென்டர்லேயோ அல்லது ஒரு நார்மலான ஒரு மருத்துவ வசதியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மெடிக்கல் ஃபாலோஅப்பும், எல்லா விதமான மருத்துவ சம்பந்தமான உதவிகள், ஆலோசனைகள், என்னென்ன மருந்து மாத்திரையெல்லாம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு மருத்துவருடைய நேரடி கண்காணிப்பு வீடு தேடி சென்று மாநகராட்சியினுடைய மருத்துவர்கள், சுகாதாரத்துறை மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக ஹோம் ஐசோலேஷன் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். எல்லாரும் மாஸ்க்கு, சமுதாய இடைவெளி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னும் பல மாதங்களுக்காவது நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்குது.
அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம டிசிப்ளின்டாக இருந்தாலே போதும். அதுக்கு மேலே பாசிட்டிவ் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா எந்த காம்ப்ளிகேஷனோ அல்லது ஒரு கேஸ்பிங் ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னா தைரியமாக வீட்டிலேயே இருந்து எங்களுடைய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இவங்களுடைய ஆலோசனைகள் வந்து தொடர்ந்து 24 ஹவர்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். இது இல்லாமல் கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஃபாலோ அப் பண்ணிகிட்டு இருப்போம். நேர கட்டுப்பாடுகளுடன் உடற்பயிற்சி நிலையங்களை திறக்க அனுமதி வழங்க வேண்டும் என உடற்பயிற்சி கூட உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனாவின் 2வது அலை பரவி வரும் நிலையில் கடந்த 26ஆம் தேதி முதல் உடற்பயிற்சி கூடங்களை மூட அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஊரடங்கு பாதிப்பில் இருந்து மீண்டு வராத நிலையில் மீண்டும் கடைகளை திறக்க தடை விதித்திருப்பது தங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக சேலத்தில் உடற்பயிற்சி கூட உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உடற்பயிற்சி நிலையங்களை திறக்க அனுமதி வழங்க வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஜிம் உரிமையாளர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இந்த லாக்டவுனில் உடற்பயிற்சி நிலையத்தை வந்து பூட்டணுன்ற மாதிரி அரசாங்கம் வந்து 26ஆம் தேதியிலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறோம். கடந்த வருஷமும் இதே போல் லாக்டவுனில் வந்து குறைஞ்சபட்சம் 5-5.5 மாத காலம் எங்களை வந்து முழுசாக பூட்டி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் வந்த பிரச்சனை அந்த நடத்த முடியாதனால அந்த கடை வாடகை கட்டுறது, ஆள் சம்பளம் கொடுக்க முடியாத போனது, கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாத சூழ்நிலை, அதுபோல் அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கணும். இவ்வளோ சிரமங்களும் தாண்டி அதை அதிலேருந்து மீண்டு வரதுக்கு முன்னாடியே இந்த கொரோனா 2வது அலையினால் மீண்டும் அந்த இதை சாத்த சொல்லியிருக்காங்க. இந்த லாக்டவுனில் இந்த ஜிம்மை முழுமையாக மூடணும்னு சொல்கிறத தயவு செஞ்சு அதிலேருந்து விலக்களித்து மற்ற பல்வேறு துறைகளுக்கு சில ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோட சில கட்டுப்பாடுகளுடைய ஒரு விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க இல்லையா செயல்படுறதுக்கு. அதுபோல் எங்களுக்கும் ஒரு பகுதி நேரமாவது அந்த உடற்பயிற்சி நிலையத்தை காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் திறந்து செயல்பட அனுமதிக்கணும். அதுக்காக அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன சொன்னாலும் அரசாங்கம் நாங்களாம் இதை ஏற்றுக்கிட்டு செய்கிறதுக்கு ரொம்ப தயாராக தான் இருக்கிறோம். இஸ்ரேலில் நடைபெற்ற மத திருவிழா ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 44 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தேசிய பேரிடர் என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் வடபகுதியில் உள்ள கலிலி மலை பிரதேசத்தை அடுத்த மவுண்ட் மெரான் என்ற இடத்தில் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த யூத மதகுரு ஒருவரின் நினைவிடம் அமைந்துள்ளது. அங்கு இன்று தொடங்கிய வருடாந்திர பிரார்த்தனை மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டனர். சுகாதாரத்துறையினரின் கொரோனா பரவல் தடுப்பு எச்சரிக்கை மீறி பெருமளவில் யூத மக்கள் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அந்த அரங்கில் இருக்கைகள் சரிந்து விழுந்தபோது பலர் மீள முடியாமல் சிக்கிக் கொண்டனர். கூட்ட நெரிசலின் போது பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இந்த அசம்பாவிதங்களால் பாதிக்கப்பட்டு 44 பேர் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் நாட்டின் பிரபல செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 150க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் உடல்களை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இஸ்ரேல் நாட்டின் பேரிடர் மீட்பு படை சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளது. 44 பேர் பலியான சம்பவத்தை தேசிய பேரிடர் என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை நாடுகளில் வெறும் 0.3% மட்டுமே கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா 2வது அலை உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்தி வரும் நிலையில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தடுப்பூசி போடப்படுகிறது. உலகம் முழுவதும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் தடுப்பு மருந்துகள் பெரும் பங்காற்றி வருகின்றன. கொரோனா தடுப்பு மருந்தை பெருவாரியாக கொண்டு சென்ற இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் இயல்பு வாழ்க்கை திரும்பி வருவதாக கூறப்படுகிறது. உலகளவில் கொரோனா பாதிப்பில் அமெரிக்கா முதலிடத்திலும், இந்தியா 2வது இடத்திலும், பிரேசில் 3வது இடத்திலும் உள்ளன. பல்வேறு நாடுகளில் கொரோனா பாதிப்பை தடுக்க தடுப்பூசி செலுத்துவதை அந்நாட்டு அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் உலக நாடுகளிடையே ஏற்றத்தாழ்வு நிகழ்வதாக உலக சுகாதார அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை நாடுகளில் வெறும் 0.3% மட்டுமே கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. 82% கொரோனா தடுப்பூசிகள் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகள் பக்கமே உள்ளன என்ற வருத்தத்தையும் உலக சுகாதார அமைப்பு பதிவு செய்துள்ளது.
தங்கம் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 35,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4,410 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 35,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 38,152 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி ஒரு கிராம் 73 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 73,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில்.